Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வைகை டெஸ்ட் 16 ஓட explanation. First question. If G means minus, G na என்னன்னு சொல்லிருக்காங்க minus, A means into, F means divide, B means plus, then what will come in place of the question mark in the following equation? G என்றால் மைனஸ், A என்றால் இன்டு, F என்றால் டிவைட், B என்றால் பிளஸ். பின்வரும் சமன்பாட்டில் கேள்விக்குறியின் இடத்தில் என்ன வரும்? ஓகே, क्वेश्चन என்ன? 37 B. B னா நமக்கு என்னது? பிளஸ் 16, A னா இன்டு 3, G னா minus 88, F na divide 8. cancel பண்ணலாமா? first with ball mass division first 8 ஆல cancel பண்ணா 8 ones are 8, 8 ones are 8. அடுத்து என்ன பண்ணுவோம்? multiplication. அப்ப 37 plus 6 3s are 18, remaining 1, 3 ones are 3, 3 plus 1 4, 48 minus 11, 37 plus 48, 7 7 14 15, remaining 1, 4 plus 4 8 minus 11, 85 ல 11 போச்சுனா 75, 75 ல 1 போச்சுனா 74, answer 74, option A. Next question. 5 boxes A, B, C, D and D are kept one over the other but not necessarily in the same order. 5 பாக்ஸ் என்ன சொல்லிருக்காங்க? A, B, C, D மற்றும் E ஆகிய 5 பெட்டிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன, ஆனால் ஒரே வரிசையில் அவசியம் இல்லை. 1 2 3 4 5 5 பெட்டிகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்காங்க. அடுத்த லைன் என்ன சொல்லிருக்காங்க? A is kept third from the bottom. A கீழே இருந்து மூன்றாவதாக வைக்கப்படுகிறது. கீழே இருந்து மூன்றாவது 1 2 3, மூணாவது இடத்துல யார் இருக்காங்க? A. நெக்ஸ்ட் லைன் என்ன எழுதிருக்காங்க? only one box is kept between A and B. A க்கும் B க்கும் நடுவுல என்ன இருக்கு? ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. அப்ப B என்ன இருக்கும்? ஒண்ணா இங்க இருக்க சான்ஸ் இருக்கு நம்மளுக்கு. B இல்லைனா இங்க கீழே இருக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? A மற்றும் B க்கு இடையே ஒரே ஒரு பெட்டி மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. D மற்றும் B க்கு இடையே 3 பெட்டிகள் உள்ளன. யாருக்கு? D க்கும் B க்கும் நடுவுல எத்தனை பெட்டிகள்? 3 பெட்டிகள். There are only 3 boxes between D and B. நெக்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க? D க்கும் B க்கும் 3 பாக்ஸ். நம்மளுக்கு அது எக்ஸாக்டா தெரியாது, எங்க வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வைக்கலாம். அடுத்தது C is placed immediately above B. B க்கு ஸ்ட்ரெயிட் மேல யார் இருக்கா? C இருக்காங்க. B க்கு மேலே C. அப்ப இங்க B வரதுக்கு சான்ஸ் இருக்கா? கிடையாது. இங்க B இருக்காது. அப்ப இங்கதான் B. B க்கு மேல யார் இருக்கா? C. B க்கும் D க்கும் இடையில எத்தனை பாக்ஸ்? 3 பாக்ஸ். அப்ப B இங்கனா 1 2 3 பாக்ஸ் விட்டு இங்க யார் இருப்பா? நம்மளுக்கு D. அப்ப A, B, C, D இருக்கு. அடுத்தது என்னது? ஒரே ஒரு லெட்டர் E. ஃபில் பண்ணியாச்சா? என்ன கேட்டிருக்காங்க? How many boxes are placed between A and D? A மற்றும் D க்கு இடையே எத்தனை பெட்டிகள் உள்ளன? A எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. D எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. நடுவுல எத்தனை பெட்டி இருக்கு? ஒரே ஒரு பெட்டி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் A. Next question. After interchanging the given two numbers and two signs, what will be the value of equation 1 and 2 respectively? கொடுக்கப்பட்ட 2 எண்களையும் 2 குறிகளையும் ஒன்றுக்கொன்று மாற்றிய பின் சமன்பாடு 1 மற்றும் 2 ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே என்னவாக இருக்கும்? அதாவது இன்டுங்கிற இடத்துல நாம என்ன போடணும்? பிளஸும் பிளஸ்ங்கிற இடத்துல
இன்டூவும் போடணும். 3க்கு பதிலா 9, 9க்கு பதிலா 3 மாத்தி போடலாமா? அப்ப 7 இன்ட்டுக்கு பதிலா என்ன போடுவோம்? பிளஸ் 9க்கு பதிலா 3 மைனஸ் 8 டிவைடட் பை 2 பிளஸ்க்கு பதிலா இன்டூ 3க்கு பதிலா 9 இது பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிவிஷன். 2 8 டிவைட் பண்ணா 8/2 4. அப்ப மல்டிப்ளிகேஷன் 4 9s are 36 minus 7 plus 3 10. 36ல 10 minus 36 என்னவா இருக்கும்? minus 26. next case 4 இன்ட்டுக்கு பதிலா plus 9க்கு பதிலா 3 minus 3க்கு பதிலா 9 பிளஸ்க்கு பதிலா இன்டூ 8 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணா டிவிஷன் பண்ணா 4 9 4s are 36 மைனஸ் 4 பிளஸ் 3 7 7 மைனஸ் 36 எவ்வளோ? மைனஸ் 29. அப்ப மதிப்பு என்னவா இருக்கும்? மைனஸ் 26 மைனஸ் 29. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 girls A, B, C, X, Y, W and Z are sitting around a circular table facing opposite to the center. A, B, C, X, Y, W மற்றும் Z ஆகிய 7 பெண்கள் மையத்திற்கு எதிர்கொள்ளும் ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். அவசியம் ஒரே வரிசையில் அல்ல. not necessarily in the same order. அப்போ ஒரு சர்க்கிள். இதுல எவ்வளவு கேர்ள்ஸ் இருக்காங்க? 7 girls. 1 2 3 4 5 6 7 கேர்ள்ஸ் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? W எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? ஆப்போசிட் டு த சென்டர், மையத்திலிருந்து வெளிநோக்கி இருக்காங்க. எல்லாருமே வெளிநோக்கி இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆப்போசிட் டு த சென்டர். ஓகே, அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? W is second to the left of X. X இன் இரண்டாவது இடதுபுறத்தில் யார் இருக்கா? W. X நாம இங்க எடுக்கிறோம்னா இடது இப்படி வெளியே பார்த்திருக்காங்க. லெஃப்ட்னா எந்த சைடு? இந்த சைடு. இங்கதான் லெஃப்ட். இடது ரெண்டாவது இடது 1 2 ரெண்டாவது இடத்துலதான் யார் இருக்கா? W இருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? W is the immediate neighbor of both B and C. W என்பவர் B மற்றும் C க்கு அண்மை வீட்டாராக உள்ளனர். அப்ப இங்க B அல்லது C, இங்கேயும் அதே மாதிரி B அல்லது C இருக்குமா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? Z is fourth to the left of B. Z என்பவர் B க்கு நான்காவது இடதுபுறத்தில் உள்ளார். B க்கு நான்காவது இடதுபுறம். B இங்க இருக்காங்கன்னா அவங்க இடதுபுறம் என்னது? இந்த சைடு 1 2 3 4. இந்த இடத்துல Z வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒருவேளை B இருந்தால் அவங்களோட இடதுபுறம் இது இங்க. அப்போ 1 2 3 4 நான்காவது இடத்துல ஆல்ரெடி X இருக்காங்க. அப்ப இந்த கேஸ்ல இது பாசிபிள் கிடையாது. அப்ப B எங்கதான் வருவாங்க? இங்கதான் யார் இருப்பா? B. அப்ப B யோட இடதுபுறம் இந்த சைடு 1 2 3 4 நாலாவது இடத்துல யார் இருக்கா? Z இருக்காங்க. போட்டாச்சா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? Y is not the immediate neighbor of C. அப்ப B இங்க இருக்காங்கன்னா இன்னொருத்தர் யாரு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க? W-க்கு அண்டை வீட்டாராக B மற்றும் C. அப்ப இங்க யார் இருப்பா? C. அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? Y is not the immediate neighbor of C. C க்கு அருகில் யார் இல்ல? Y இல்ல. அப்ப Y இங்க வரதுக்கு நம்மளுக்கு
சான்ஸ் இல்ல. எங்கதான் இருப்பாங்க? இங்கதான் இருப்பாங்க. அப்ப ரிமைனிங் யார் நம்மளுக்கு விட்டு போயிருக்கா? ஏங்கிறவங்க தான் விட்டு போயிருக்காங்க. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? Who is on the immediate left of X? Xோட இடதுபுறத்தில் யார் இருக்கா? X இங்கினா இடதுபுறத்துல யார் இருக்கா? B. Option A. Next question. Amir, Bunty, Leslie, Pradeep, Ishan, Fayaz, Gaurav and Haris are sitting around a square table facing the center of the table. Some of them are sitting at the corners of the table while some are sitting exactly in the middle of the side of the table. Pradeep is sitting third to the right of Gaurav. Pradeep is sitting at a corner. Bunty sits second to the right of Fayaz. Fayaz is not sitting at any corner. Bunty is not sitting immediate next to Pradeep. Haris is sitting immediately next to Amir. Haris is not sitting in the middle of any side of the table. Only one person sits between the Haris and Leslie. Who is sitting second to the left of Bunty? Same அதே question தமிழ்ல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்கு. ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்கு. அதுல எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. எதை பார்த்து? சென்டரை ஃபேஸ் பண்ணி. அதுல 4 பேர் என்ன சொல்லிட்டாங்க? மூலையிலும். 4 பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? நடுவிலும் அமைந்துள்ளார், பக்கங்களின் நடுவிலும். அப்ப 1 2 3 இங்க 4 நடுவில்னா 1 2 3 4 நடுவில் அமர்ந்துள்ளார். ஓகே, அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? Pradeep is sitting third to the right of Gaurav. கௌரவின் மூன்றாவது வலதுபுறத்தில் யார் இருக்கா? பிரதீப். கௌரவ் இங்க நான் வந்து கௌரவ் எடுத்துக்கிறேன். கௌரவ் கௌரவோட மூன்றாவது வலதுபுறம், தேர்ட் ரைட். இப்படிதான் இருக்காங்களா? இவங்களோட ரைட் இந்த சைடு இருக்கும், இந்த சைடு 1 2 3. இந்த இடத்துல தான் யார் இருப்பா? பிரதீப் இருப்பாங்க. கரெக்டா? ஓகே, அடுத்த லைன் என்ன சொல்லிருக்காங்க? பிரதீப் இஸ் சிட்டிங் அட் எ கார்னர். பிரதீப் எங்க? ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார். கார்னர்ல தான் இருக்காரு. ஓகே, கரெக்டா தான் வருது. நெக்ஸ்ட் லைன் போலாமா? பண்டி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஃபயாஸ். ஃபயாஸ் இஸ் நாட் சிட்டிங் அட் எனி கார்னர். ஃபயாஸ்ங்கிறவங்க எந்த ஒரு மூலையிலும் அமரவில்லை. அப்ப இங்க ஃபயாஸ் இருக்க சான்ஸ் இல்ல, இங்கேயும் ஃபயாஸ் இருக்க சான்ஸ் இல்ல, இந்த இடத்துலயும் ஃபயாஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, ஏன்னா எந்த கார்னர்லயும் இல்ல. இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க? ஃபயாஸோட ரெண்டாவது வலதுபுறத்துலதான் யார் இருக்கா? பண்டி. அப்ப இந்த 3 இடத்துல ஏதாச்சும் இடத்துலதான் ஃபயாஸ் போடணும். இங்க ஃபயாஸ் போட்டா அவரோட ரைட் வலதுபுறம் எது? இது ரெண்டாவது இடம் 1 2. ஆல்ரெடி யார் இருக்கா? கௌரவ். அப்ப ஃபயாஸ் இங்கேயும் வர முடியாது. இந்த 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடம் பார்க்கலாமா? இங்க ஃபயாஸ், இங்க ஃபயாஸ்னா ரைட் எங்க? இந்த சைடு 1 2. அப்ப இங்க வந்து பண்டி வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. இங்க ஃபயாஸ்னாலும் செகண்ட் ரைட்ல பண்டி, 2 இடத்துல எங்கேயும் வேணாலும் வரலாம். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபயாஸ் இஸ் நாட் சிட்டிங் அட் எனி கார்னர். அடுத்த லைன் என்னது? பண்டி இஸ் நாட் சிட்டிங் இமிடியேட் நெக்ஸ்ட் டு பிரதீப். பண்டிக்கு உடனடி அண்மையில் யார் இல்ல? பிரதீப் கிடையாது. அப்ப இந்த 2 இடத்துலயும் பிரதீப் வரமாட்டாங்க. அப்ப இங்க ஃபயாஸா இருந்தாதான், சாரி யார் வர மாட்டாங்க? பண்டி வர மாட்டாங்க. அப்ப பண்டி கண்டிப்பா எங்கதான் இருக்கும்? இங்கதான் பண்டி. இங்க பண்டி இருந்தால் ஃபயாஸ் இங்க கரெக்டா இருக்குமா?
ஃபயாஸ். ஃபயாஸோட ரெண்டாவது ரைட் 1 2, ரெண்டாவது வலது புறத்துல யார் இருக்கா? பண்டி இருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? ஹரிஸ் இஸ் சிட்டிங் இமிடியட்லி நெக்ஸ்ட் டு அமீர். ஹரிஸும் அமீரும் பக்கத்து பக்கத்துல. அப்ப இங்க எங்கேயுமே போட முடியாது, இந்த 2 இடத்துல தான் போட முடியும். இந்த 2 இடத்துல எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா அடுத்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க? ஹரிஸ் இஸ் நாட் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் எனி சைடு. இந்த மிடில்ல யார் வர மாட்டா? ஹரிஸ் வர மாட்டாங்க. அப்ப ஹரிஸ் வந்து எந்த ஒரு பக்கத்தின் நடுவிலும் அமரவில்லை. அப்ப ஹரிஸ் எங்க இருப்பாங்க? இங்கதான் இருப்பாங்க. ஹரிஸ் இங்க இருந்தால் நம்மளுக்கு இங்க யார் இருப்பா? அமீர் இருப்பாங்களா? அமீர். இப்ப எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இந்த 2 இடம் என்ன சொல்லிருக்காங்க? அடுத்த லைன், ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் ஹரிஸ் அண்ட் லெஸ்லி. ஹரிஸ்க்கும் லெஸ்லிக்கும் நடுவில் ஒரே ஒருவர் தான் அமர்ந்துள்ளார். அப்ப நம்மளுக்கு எங்க வரும்? ஹரிஸ் இங்க இருக்காங்க, இந்த சைடு எங்கேயும் போட முடியாது. கௌரவ் நடுவுல ஒருத்தர் இருக்காங்க. அப்ப லெஸ்லி எங்க வருவாங்க? இங்கதான் வருவாங்க. லெஸ்லி. லெஸ்லியா. அப்ப என்ன நேம் மிஸ் ஆயிருக்குது? அமீர் வந்துட்டாங்க, பண்டி வந்துட்டாங்க, லெஸ்லி, பிரதீப், ஈசான். ஈசான்ங்கிற பேர் தான் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. இதுதான் யாரு? ஈசான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? Who is sitting second to the left of பண்டி? பண்டியின் இரண்டாவது இடதுபுறத்தில் யார் அமர்ந்துள்ளார்? பண்டி எங்க இருக்காங்க? நம்மளுக்கு இங்க இருக்காங்க. இடதுபுறம்னா இந்த சைடு. செகண்டா யார் இருக்கா? ஃபயாஸ். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபயாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். 9 into 6 is equal to 45. 7 into 4 is equal to 33. 6 into 4 equal to 20. Then what is the value of 5 into 3? ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 5 into 3 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும். என்னது? ஃபர்ஸ்ட் இது 9 into 6 equal to 45. 9 plus 6 எவ்வளவு நம்மளுக்கு? 15. 9 minus 6 என்னது? 3. அப்ப 15 into 3 45. இங்க 7 into 4, 7 plus 4 into 7 minus 4 எடுக்கலாமா? 7 plus 4 எவ்வளோ? 11. 7 minus 4 3. 11 into 3 33. அதே மாதிரி 6 into 4க்கும் செக் பண்ணலாமா? 6 into 4 என்னாகும்? 6 plus 4 into 6 minus 4. 6 plus 4 10. 6 minus 4 2. 10 into 2 20. எல்லா லாஜிக்கும் கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 5 into 3. 5 into 3. 5 plus 3 into 5 minus 3. 5 plus 3 8 into 5 minus 3 2. 8 16. Answer option B. Next question. P, Q, R, S and T are sitting on a bench facing towards north, but not necessarily in the same order. P is immediate neighbor of Q. S is immediate neighbor of T. P is not sitting with R, who sits on the right end of the bench. P sits to the right of S and T. S sits to the right of T. P, Q, R, S மற்றும் T ஆகியவை வடக்கு நோக்கி இருக்கும் ஒரு பலகையில் அமர்ந்துள்ளன. ஆனால் அதே வரிசையில் அவசியம் இல்லை. P என்பவர் Q என்பவரை ஒட்டியவாறு உள்ளார். S மற்றும் S என்பவர் T என்பவரை ஒட்டியவாறு உள்ளார். பலகையின் வலது முனையில் இருக்கும் R உடன் P அமரவில்லை.
P என்பவர் S மற்றும் T ஆகிய இருவரின் வலதுபுறத்தில் உள்ளார். S என்பவர் T என்பவரின் வலதுபுறத்தில் உள்ளார். கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்ப 5 பேர் என்ன பண்ணிருக்காங்க? நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க, வடக்கு திசை. 1 2 3 4 5 பேர் வடக்கு திசை நோக்கி உட்காந்துருக்காங்க. P is a immediate neighbor of Q. Pயும் Qவும் அண்மை வீட்டார்கள். அப்ப P Q இப்படியும் இருக்கலாம், Q P ரெண்டு பாசிபிள் இருக்கா? ஓகே. அடுத்தது S is immediate neighbor of T. S மற்றும் T ஆகிய இருவரும் அண்மை வீட்டார்கள். அப்ப என்னாகும்? S T ஆகவும் இருக்கலாம், T S ஆகவும் இருக்கலாம். அடுத்த லைன் என்ன கொடுத்திருக்காங்க? S sits to the P is not sitting with R who sits on the right end of the bench. R என்பவர் வலது முனையின் இறுதியில் அமர்ந்துள்ளார். அப்ப இங்க யார் இருப்பா? R இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? P is not sitting with R. இங்க P வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. அடுத்தது P sits to the right of S. S ஓட ரைட்ல தான் யார் இருப்பா? P. அப்ப இங்க S போட்டா இவங்களோட ரைட் வலதுபுறம், S ஓட வலதுபுறத்தில் P உள்ள. S ஓட வலதுபுறம் தான் இங்க என்னது? P. Pயும் Qவும் அண்மை வீட்டார்கள். அப்ப இங்க Q போடலாம். Tயும் Sம் அண்மை வீட்டார்கள். அப்ப இங்க என்ன வரும்? T வரும். அவங்க என்ன கேக்குறாங்க? P ஓட பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க. P இன் அமர்வு நிலை என்னன்னு கேக்குறாங்க. செகண்ட் ஃப்ரம் த ரைட், வலது முனையிலிருந்து இரண்டாவது. வலது முனையிலிருந்து இரண்டாவது யார் இருக்கா? Q. அப்ப சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட், இடது முனையிலிருந்து நான்காவது. இடது முனையிலிருந்து நான்காவது எகைன் யார் இருக்கா? Q தான் இருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷனும் வராது. இடது முனையிலிருந்து இரண்டாவது, இடது முனையிலிருந்து இரண்டாவது யாரு? S. அப்ப இது வருமா? வராது. அடுத்தது தேர்ட் ஃப்ரம் லெஃப்ட், இடது முனையிலிருந்து மூன்றாவது. 1 2 3, 3ல யார் இருக்கா? P தான் இருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடமிருந்து மூன்றாவது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following interchange of signs would make the given equation correct? பின்வரும் எந்த குறியீடுகளை பரிமாற்றம் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை சரியாக மாற்றும்? 784 divided by 112 plus 28 into 2 minus 63 is equal to 729. ஓகே, ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி இது மாதிரி சம்முக்கு டிவைட்ல இருந்து போனா கொஞ்சம் ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. இங்க டிவைட் பிளஸ், இங்க மைனஸ் அண்ட் டிவைட். ரெண்டையும் மாத்தணும். இங்க டிவைடுக்கு பதிலா பிளஸ், பிளஸுக்கு பதிலா டிவைட். அப்ப 28 112 வகுப்படுமான்னு பார்த்தா 4 போடுங்க, 8 32, மீதி 2, 4 2 8 11 கண்டிப்பா வகுப்படும். இந்த ஆப்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்த ஆப்ஷனையும் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். மைனஸும் டிவைடும் இடம் மாறணும். அப்ப டிவைட் இருக்கிற இடத்துல மைனஸ், மைனஸ் இருக்கிற இடத்துல டிவைட். 2ம் 63யும் டிவைட் ஆகுமா? ஆகாது. இங்க இருக்க 28ஓட மல்டிப்ளை பண்ணும்போது ஆகாது. ஆனா நம்மளுக்கு இருக்கிறது இங்க ஹோல் நம்பர். அப்ப இந்த ஆப்ஷன் வரதுக்கு சான்ஸ் இல்ல. இதை போட்டு கன்ஃபார்மெண்ட் இல்ல, இதை போட்டு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலாம். 784 டிவைடுக்கு பதிலா பிளஸ் 112, பிளஸுக்கு பதிலா டிவைட் 28 into 2 minus 63. இப்பதான் பார்த்தோம். 28 into 4 எவ்வளோ? 112. 4 into 2 8. அப்ப 784 plus 8 minus 63. 784ஓட 8 கூட்டினா 792 minus 63. 792ல 63 போச்சுன்னா இங்க
8 12 12ல 3 போச்சுனா 9 8ல 6 போச்சுனா 2 இங்க 7 அப்ப ஆன்சர் 829 கரெக்டா வருது ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் क्वेश्चन A B C D and E are standing in a row facing north A is stand okay 5 பேர் இருக்காங்க 5 பேர் என்ன பண்றாங்க நார்த்த ஃபேஸ் பண்ணி நிக்கறாங்க வடக்கு திசையை நோக்கி நிற்கிறார்கள் 1 2 3 4 5 பேர் வடக்கு திசையை நோக்கி நிற்கிறார்கள் A is standing at one of the corners A என்ன சொல்றாங்க ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்துள்ளார் ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாமா அப்ப ஒண்ணா இங்க இருப்பாங்க இன்னொரு கேஸும் வரைஞ்சுக்கலாமா அதே மாதிரி 5 பேர் 1 2 3 4 5 இங்க யார் இருக்கலாம் A இருக்கலாம் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க B and C are standing adjacent to each other B யும் C யும் ஒருவருக்கொருவர் அருகில் இருக்கிறார்கள் BC CB எப்படி வேணாலும் இருக்கலாம் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க D is standing second from the left corner இடது முனையிலிருந்து இரண்டாவது இடத்தில் யார் இருக்கா D இடது முனை இது இரண்டாவது இடம் இங்கதான் யார் இருக்கா D இடது முனையிலிருந்து இரண்டாவது இடத்தில் D அப்ப B யும் C யும் அண்மை வீட்டார்கள் அப்ப இங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு இதுல இங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் E என்பவர் C-க்கு இடதுபுறத்தில் மூன்றாவது இடத்தில் நிற்கிறார் E என்பவர் C-க்கு இடதுபுறத்தில் C-க்கு இடதுபுறம்னா இங்கதான் வருமா C இடதுபுறம் இந்த சைடு 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல தான் யார் இருக்கா E அப்ப இந்த பாசிபிள் வராது அப்ப மீதி யார் விட்டுருக்கு B மட்டும்தான் விட்டுருக்கு சென்டர்ல B என்ன கேட்டிருக்காங்க who stands adjacent to A க்கு அருகில் யார் இருக்கிறார் க்கு அருகில யார் இருக்கா C ஆப்ஷன் A next question 8 boys P Q R S T U V and W are seated around a round table not necessarily in the same order but with equal spacing between them and all facing the center of the table 8 பேர் இருக்காங்க யாரு PQ RST UV and W இந்த 8 பேரும் சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க ஆனா ஒரே ஆர்டர்ல கிடையாது அப்ப சர்க்கிள் போட்டுக்கலாமா சர்க்கிள் 8 பேர் ஒன்னு 2 8 பேரும் என்ன பண்ணிருக்காங்க சென்டரை பார்த்து தான் உட்கார்ந்துருக்காங்க உள்ள பார்த்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்காங்க அப்ப கரெக்டா facing the center அடுத்தது S is seated exactly opposite to P S உம் P யும் நேருக்கு எதிரே அமர்ந்துள்ளனர் அப்ப நான் இங்க S ன்னு எடுத்தனா இங்க யார் இருப்பா P இருப்பாங்க நேர் எதிரே அமர்ந்துள்ளனர் who is to the immediate right of X V என்ன இருக்காங்க S ஓட immediate right நமக்கு S ஓட பொசிஷன் தெரியுமா S ஓட ரைட் எது இந்த சைடு உடனடி வலதுபுறத்துல யார் இருக்கா V இருக்காங்க அதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன சொல்லிருக்காங்க T is seated immediately next to V T யும் V யும் அண்மை வீட்டார்கள் அப்ப V க்கு பக்கத்துல யார் இருப்பா T இருப்பாங்க போட்டுடலாமா அடுத்தது Q is exactly opposite to T Q T க்கு நேர் எதிரே அமைந்துள்ளார் T க்கு நேர் எதிரே யாரு இங்க யார் இருக்கா Q இருக்காங்க அடுத்தது and does not have R as a neighbor இங்க U அல்லது R இங்கேயும் U அல்லது R அப்ப இங்க R இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க
இங்க ஆர் இல்லைன்னா யார் இருப்பாங்க யூ இங்க அதே மாதிரி யார் இருப்பாங்க ஆர் இருப்பாங்களா அடுத்தது இப்போ என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு என்ன லெட்டர் டபிள்யூங்கிற ஒரு லெட்டர் தான் மிஸ் ஆயிருக்குது PQR STUVW என்ன கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க R is seated exactly opposite to W ஆப்ஷன் ஏ ஆரும் டபிள்யூ நேரெதிரே அமர்ந்துள்ளன அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் which number replaces the question mark கேள்விக்குரிய எந்த எண் மாற்றுகிறது இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இதில் என்ன நம்பர் வந்து நம்மளுக்கு மாற்றுதுன்னு சொல்கிறாங்க இங்கே 7 + 9 7 9 கூட்டினா எவ்வளோ 16 16 மைனஸ் மேலே இருக்க நம்பர் 4 சென்டரில் இருக்க நம்பர் என்னது 12 அப்போ 1 + 4 5 மைனஸ் 1 5ல் 1 போச்சுன்னா 4 இங்கே 6 + 5 11 மைனஸ் 2 9 ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் P is equal to 8 + 8 into 8 divided by 8 into 8 into 8 find the value of P P இன் மதிப்பை கண்டுபிடி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்ணுவோமா 8 + 8 16 into 8/8 என்னது 1 1 into 8 into 8 64 அப்போ 16 into 64 மல்டிப்ளை பண்ணலாமா 6 4s are 24 remaining 2 6 6 are 36 plus 4 40 40 plus 2 42 remaining 4 6 1s are 6 6 plus 4 10 answer option C 1024 next question which number replaces the question mark கேள்விக்குரிய எந்த எண் மாற்றுகிறது இந்த லைன் எல்லாம் ஆட் பண்ணுங்க 7 + 2 9 9 + 1 10 10 + 4 எவ்வளோ 14 8 + 3 11 + 1 12 12 + 2 14 6 + 5 11 11 + 2 13 13 + 1 14 இங்கே 2 + 4 6 6 + 4 10 என்ன போட்டால் 14 கிடைக்கும் +4 அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல 4 ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் A, B, C, D, E and F live on 6 different floors on the same building. The lowest most floor in the building is numbered 1. The floor above it numbered 2 and so on till the topmost floor is numbered 6. A, B, C, D மற்றும் E மற்றும் F ஒரே கட்டிடத்தின் 6 வெவ்வேறு தளங்களில் வசிக்கின்றன. கீழ்த்தளங்கள் எண் 1 ஆகவும் அதற்கு மேல் தளம் 2 என தளமின் 6 வரை எண்ணிடப்பட்டுள்ளன. அப்போ 6 ஃப்ளோர் இருக்கு 1 2 3 4 5 6 இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர் ஃபிஃப்த் ஃப்ளோர் சிக்ஸ்த் ஃப்ளோர் ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பி லிவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் ஆன் ஃப்ளோர் நம்பர் 4 பி ஒரு இரட்டைப்படை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார் ஆனால் தளமெண் 4 இல்லை அப்போ பிஏ என்ன போடலாம் 2 4 6 ஈவன் நம்பர் இரட்டை எண் ஆனால் தலையமெண் 4 இல்லை அப்போ பி எங்கே இருக்கலாம் 2வது ஃப்ளோரில் இருக்கலாம் இல்லைன்னா 6வது ஃப்ளோரில் இருக்கலாம் ஒன்லி 2 people live between B and E பிக்கும் ஈக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க 2 பேர் தான் இருக்காங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் பிக்கும் ஈக்கும் நடுவில் 2 members. D lives immediately below A. ஏக்கு உடனடியாக கீழே யார் இருக்கா டி இருக்காங்க ஏ இங்கே இருக்காங்கன்னா அதுக்கு உடனே கீழே யார் இருப்பா டி இருப்பாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஏ லிவ்ஸ் ஆன் த ஈவன் நம்பர் ஃப்ளோர் ஏ எதில் இருப்பாங்க 1 2 4 6 பி இப்போ 2 இடத்துல போடலாமா ஒரு இடம் என்னது 2வது நம்பரில் போடலாம் இன்னொரு நம்பர் 6வது நம்பரில் போடலாம் 2 பாசிபிள் இந்த சைடு 1 இந்த சைடு 1
பிக்கும் ஈக்கும் நடுவில் எத்தனை பேர்? 2 பேர். இங்கே பாசிபிள் எடுத்தா இங்கே 2 பேர் விட்டு இங்கே யார் இருப்பா? ஈ இருப்பாங்க. இங்கே பாசிபிள் எடுத்தா இங்கே 2 பேர் விட்டு இங்கே ஈ இருப்பாங்க. 2 பாசிபிலிட்டிஸ். ஏ என்னன்னு சொல்லிட்டாங்க? ஈவன் நம்பர்டு ஃப்ளோர் 2, 4 or 6. 2ல இப்போ போட முடியாது, ஏன்னா 2ல யார் இருக்கா? பி இருக்காங்க. 4 or 6. இங்கே 4 இங்கே 6. ஏக்கு கீழே யார் இருக்கா? டி. இங்கே ஏ போட்டா இங்கே டி, இங்கே ஏ போட்டாலும் இங்கே டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 4 and 6. இங்கே 6ல ஏ போட முடியுமா? முடியாது. ஏன்? இங்கே ஆல்ரெடி இ இருக்காங்க. அப்போ இங்கே 4ல் தான் ஏ போட்டோம்னா இங்கே யார் வருவா? டி வருவாங்களா? உடனடி கீழே. அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க? நெய்தர் டி நார் சி ஆன் த லோயர் மோஸ்ட் ஃப்ளோர். டி மற்றும் சி கீழ்த்தளத்தில் வசிக்கவில்லை. அப்போ இந்த இடத்துல டியும் வரமாட்டாங்க, சியும் வரமாட்டாங்க. ஆல்ரெடி டிக்கு போட்டுட்டோம். அப்போ இங்கே சி வரமாட்டாங்கன்னா மீதி ஒரே ஒரு இடம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இங்கே தான் சி. ஏ, பி, சி, டி, இ. அப்போ மீதி இருக்கவங்க யார்? எஃப். எல்லாத்தையும் போட்டாச்சா? அவங்க யார் கேட்குறாங்க? ஹூ லிவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 4. 4வது தளத்தில் வசிப்பவர் யார்? தளம் எண் 4ல் வசிப்பவர் யார்? ஏ. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 6 friends P, Q, R, S, T and U are sitting around a circular table facing away from the center. 6 நண்பர்கள் P, Q, R, S, T மற்றும் U ஆகியோர் மையத்திலிருந்து விலகி ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். ஒரு வட்ட மேசை, 6 பேர். 1 2 3 4 5 6. 6 பேர். 6 பேர் என்ன பண்றாங்க? மையத்தை எதிர்நோக்கி வெளியே பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? U sits exactly between R and S. S sits to the immediate left of C. S-க்கு T-க்கு உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார். T இங்கிருந்தால் இப்படி வெளியே பார்த்திருந்தா அவங்களோட இடதுபுறம் எது? இந்த சைடு. T இங்க இருந்தா அவங்களோட இடதுபுறம் எது? இந்த சைடு. உடனடி இடதுபுறத்துல யார் இருக்கா? எஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? யூ சரியாக ஆர் மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் அமர்ந்துள்ளார். எஸ் இங்க இருந்தால் இங்க யூ, இங்க ஆரா இருப்பாங்களா? யூ வந்து ஆர் மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் அமர்ந்துள்ளார். எஸ் டிக்கு உடனடியாக இடதுபுறத்தில், டியோட இந்த சைடு தான் இடதுபுறம். கியூக்கு உடனடியாக வலதுபுறத்தில் பி அமர்ந்துள்ளார். கியூக்கு உடனடியாக வலதுபுறத்தில். அப்ப இங்க கியூ இருந்தால் அவங்களோட வலதுபுறம் இதுதானா? அப்ப இங்க யார் இருப்பா? கியூ. இங்க யார் இருப்பா? பி. யார் கேட்குறாங்க? டிக்கு எதிராக அமர்ந்திருப்பவர் யார்? டிக்கு எதிராக யார் இருக்கா? ஆர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which number replaces the question mark? கேள்விக்குரிய எந்த எண் மாற்றுகிறது? 9க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 9க்கும் 11க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. 11க்கும் 13க்கும் 2. 13 15 2. 15 17 2. இங்க அதே மாதிரி 7 10 3. 10 13 3. 13க்கும் 16க்கும் 3. இங்கேயும் டிஃபரன்ஸ் 3. அடுத்தது பாருங்க 5. 16 + 5 21. 21 + 5 26. 26 + 5 31. அப்போ இங்கே 1 4. 5 + 4 9. 9 + 4 என்னவா இருக்கும்? 13. 13க்கும் 4க்கும் 17 21. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 boys T R M are sitting in a row facing towards north. 3 ஆண்கள் T R M அவர்கள் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். ஓகே, வடக்கு நோக்கி எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். T R M. And 3 girls F G K are sitting in a row facing toward the face of these boys. இந்த பசங்களை எதிர்நோக்கி யார் உட்காந்துருக்காங்க? F G K அப்படிங்கிற
3 பெண்கள் உள்ளனர், சிறுமிகள். F G K. அடுத்த லைன்ல என்ன கொடுத்துறாங்க? F and R are diagonally opposite to each other. F மற்றும் R மூலைகளில் நேருக்கு எதிரே அமைந்துள்ளனர். அப்ப இங்க F போட்டால் இங்க யாரா இருப்பாங்க? R இருப்பாங்களா? ஓகே. K is not at any of the end. K எந்த லைன்ல இருக்கணும்? மேலே தான் இருக்கணும். K எந்த ஒரு மூலையிலும் அமரவில்லை. அப்ப கண்டிப்பா இங்க தான் இருப்பாங்களா? K இங்க தான் இருப்பாங்க. K இங்க இருந்தா இங்க யார் இருப்பா? G இருப்பாங்க. Which of the following pairs of persons facing towards the each other is or definitely correct? ஓகே, இங்க மீதி இங்க T-ஆவும் இருக்கலாம், M-ஆவும் இருக்கலாம். இதே பிளேஸ் அதே மாதிரி T-ஆவும் இருக்கலாம், M-ஆவும் இருக்கலாம். கரெக்டா யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. G and R ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா? ஆமாம், G and R ஆப்போசிட். அப்ப எக்ஸாக்ட்லி கரெக்ட். K and T சொல்ல முடியுமா? K-க்கு ஆப்போசிட்ல T-யும் இருக்கலாம், M-ம் இருக்கலாம். அப்ப இது சொல்ல முடியாது. அப்ப எது மட்டும் கரெக்ட்? ஒன்லி ஒன். ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which letter replaces the question mark? கேள்விக்குரிய எந்த எழுத்து மாற்றுகிறது? A ஓட பொசிஷன். A எத்தனாவது லெட்டர்? ஃபர்ஸ்ட் லெட்டர். G E F G. G எத்தனாவது லெட்டர்? செவன்த் லெட்டர். F சிக்ஸ்த் லெட்டர். P E J O P எவ்வளோ? 16. J 10. அல்பபெட்ல இதெல்லாம் தான் லெட்டர். இப்போ ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணுங்க. 1 + 6 எவ்வளோ? 17. இங்க 10 + 7 17. அப்போ இங்கேயும் கூட்டினா என்ன வரணும்? 17 வரணும். அப்ப 6 + என்ன பண்ணா 17 வரும்? 11 பண்ணா 17 வரும். 11th லெட்டர் என்னது ஆல்பபெட்ல? K. ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which two numbers from among the given options should be interchanged to make the given equation correct? ஏதோ ஒரு ரெண்டு இதை வந்து மாற்றும் போது எது கரெக்ட்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்க என்ன இருக்கும்? 13 ÷ 2. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 369 and 2. 369க்கு பதிலாக நான் 2ன்னு போடுறேன். இங்கே 369ன்னு போடுறேன். எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? 13ஆல் டிவைட் ஆகாது. அதனால ஹோல்டில் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 87 and 2. 87யும் 2யும் மாத்துறேன். இங்கே 2, இங்கே 87. 13வது வாய்ப்பாட்டில் 87 வருமா? அதுவும் வராது. ஸோ ஹோல்டில் வச்சுக்கலாம். அடுத்தது 122ம் 13ம். இங்கே 13, இங்கே 122. இது வந்து 13க்கு பதிலாக 122. 2ஆல் கேன்சல் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ஆகும்? 87 × 122க்கு பதில் என்னது? 13 மைனஸ் 369 மைனஸ் 13க்கு பதில் 122 டிவைடட் பை 2. ஃபர்ஸ்ட் டிவிஷனாக கேன்சல் பண்ணலாமா? 2 6 are 12 1. இங்கே என்ன இருக்கு? 87 × 13 மல்டிப்ளை பண்ணலாமா? 3 7s are 21, ரிமைனிங் 2 8 3s are 24 plus 7 31, 31 plus 2 33, 3 balance 3, 8 1s are 8, 8 plus 3 11, 1131 minus 369 minus 61, 1131 minus 9 plus 1 10, மீதி 1 6 plus 6 12 plus 1 13, மீதி 1 3 plus 1 4. 1131ல் 431 போச்சுனா 1, 3ல் 3 போச்சுனா 0, இங்கே 0னா இங்கே 11, 11ல் 4 போச்சுனா 7, 701. ஈக்குவேஷன் கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் லெட்டர் ரீப்ளேசஸ் த கொஸ்டின் மார்க்? கேள்விக்குரிய எந்த எழுத்து மாற்றுகிறது? நோட் கொடுத்துருக்காங்க. the numerical values of the letter in the each row add up to 26 each time. அப்போ எல்லா ரோலையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கணும்? 26 கிடைக்கணும். Z எத்தனாவது லெட்டர்? 26. S EJO PQR S 19. S எவ்வளோ? 19. G E 5 F G அப்போ 7. 19 + 7 எவ்வளோ? 26. M எத்தனாவது லெட்டர்? 13. D 4 I 9th letter. 13 plus 4 17. 17 plus 9 எவ்வளோ? 22.
6. Next F. F எத்தனாவது letter? 6th letter. E 5 H. E F G H 8th letter. 6 plus 5 11. 11 plus 8 9. இது கூட என்ன கூட்டினா 26 வரும் 20 7. அப்போ ஏழாவது லெட்டர் நம்மளுக்கு என்ன? அஞ்சாவது லெட்டர் இ எஃப் ஜி. ஏழாவது லெட்டர் ஜி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.